ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 3 வரமிளகா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இது திருப்பியும் அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொரிஞ்ச ஒட்டியும் நான் அரை வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் சேர்த்து நான் வதக்கிடுறேன். நல்லா ஜூஸியாக வர வரையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் சாட்டே பண்ணிக்கிறேன் ரா ஸ்மெல் போகிற வரையும். இதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அது கொதிச்ச ஒட்டியும் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா கடலைப்பருப்பு சட்னி ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு செட்நாள் ஸ்டைல் டிஷ்ஷு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.